அண்ட் ராதிகா அவங்க நேத்து ஸ்டேஜ்ல பேசும்போதுமே, எம்.ஆர். ராதா பொண்ணுங்கிற ஒரு இது இருக்கு அப்படிங்கிற ம். ஒரு விஷயத்த ஆழமா சொல்லியிருந்தாங்க. எதனால அது சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு அழுகை அங்க இருந்தது. காரணம் என்ன அதுக்கு? ஏங்க அவங்களுக்கு வந்து ஆரம்ப காலத்தில அவங்க நடிக்க வரும்போது எம்.ஆர். ராதா பொண்ணுங்கும்போது, இங்க அவரு எம்.ஆர். ராதா பத்தி வந்து நமக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அவரு பேசுறது, அவருடைய கருத்துக்கள், அதில நம்ம வந்து பல நேரங்கள்ல ஒன்றி போனதுனால நமக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருடைய கருத்துக்கள் பிடிக்காதவங்க இங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. முக்கியமா சினிமா இண்டஸ்ட்ரியில நெறைய பேர் இருப்பாங்கல்ல. இப்ப அவங்கலாம் வந்து எம்.ஆர். ராதா பொண்ணுங்கும்போது இவங்கள என்ன மாரி டீல் பண்ணியிருப்பாங்க? எப்படி வெளியில பேசியிருப்பாங்க? அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்ல. ம். அதெல்லாம் அந்த இடத்துல நினைவுக்கு வரும்போது அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. அது இல்லாம இந்த அந்த கேரக்டரே கிட்டத்தட்ட எம்.ஆர். ராதா கேரக்டர் தான். ம். புரியுதா உங்களுக்கு? அவரு வந்து இந்த சமூகத்தில எவன் என்ன நெனச்சா என்ன? நான் என் கருத்த நான் சொல்லுவேன். அப்படின்னு ரொம்ப ஒரு பெரியாரையே வியக்க வச்ச ஒருத்தர் அவரு. ஆமா. எம்.ஆர். ராதா. அப்படி வந்து பேசினவரு, நடந்துக்கிட்டவரு. அவருடைய பொண்ணு வந்து இப்ப தாய் 8 அடி பாய்ஞ்சா, குட்டி 16 அடி பாயுங்கிற மாரி, இவங்களும் வந்து சிரிச்சுக்கிட்டே பல கருத்துக்கள டேரிங்கா சொல்ற ஒரு கேரக்டர். ஆமா. நீங்க பல மேடைகள்ல அவங்க பேசும்போது, ரொம்ப டேரிங்கா அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாரி, அவங்க அப்பா பேர கூட நம்ம சொல்ல முடியாம இருந்த காலங்கள் இருந்ததேன்னு ஃபீல் பண்றாங்க.